ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் தெய்வ அனுகிரகத்தோடு பிறக்கு. உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் வந்துருச்சு. தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. உங்கள் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு 3 தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது. 3 தெய்வத்தை நீங்கள் வசியப்படுத்தலாம். அதாவது குலதெய்வத்தை நீங்கள் கூப்பிடலாம், இஷ்ட தெய்வத்தை கூப்பிடலாம், காவல் தெய்வத்தை கூப்பிடலாம். இந்த 3 தெய்வமே இப்போ வேத ஜோதியத்தின்படி மிதுன ராசி வீட்டுக்காரங்களுக்கு துணை புரிய ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது, தெய்வத்தினுடைய வாசம் இருக்குது. தெய்வத்தினுடைய வாசம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம், அது எப்படி இருக்குதுன்னு தெரியணும்ல. சும்மா இருக்குதுன்னு சொன்னால் எப்படி சார் அப்படின்னா, பொதுவாக தெய்வம் குலதெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, காவல் தெய்வமோ, இந்த 3 தெய்வத்தில் ஒரு தெய்வத்தோட கருணை அனுக்கிரகம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் நறுமணம் இருக்கும், வீடு சுத்தமாக இருக்கும். சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. அப்படியே சுத்தமாக வச்சுக்கிட்டாலுமே வீட்டில் அடிக்கடி நூலாம்படம் பிடிக்காது. வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும், விபூதி வாசனை இருக்கும், பூக்களின் மனம் இருக்கும், குறிப்பாக மல்லிகைப்பூ மனம் இருக்கும். பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்கள் குடும்ப குத்து வழக்கு. குறிப்பாக பெண்களுடைய மனநிலை நல்லா இருக்கும். பதட்டப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க தேக ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் அடுக்கிற போக மாட்டாங்க, சரியாக ஹெல்த்தாக இருப்பாங்க. அதுபோக வீட்டை சுற்றி வண்ணாத்து பூச்சிகள் பறக்கும். செடி கொடிகள் இருந்துச்சுன்னா பூ நல்லா மலரும். பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி சத்தம் கொடுக்கும், அம்மான்னு. இப்படி சில சமிக்கைகள் இருக்கும். பறவைகளோட சத்தம் இருக்கும். வீட்டில் மரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் பறவை கூடு கட்டும், பறவைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காக்கா கரையும். காக்கா பிதர்களுடைய சின்னம். பிதர்கள் ரொம்ப முக்கியம். வீட்டில் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்குன்னா பிதர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வம் இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டவங்களே பிதர்கள் தான். நம்ம அப்பா, அப்பாவுடைய அப்பா, பாட்டேன், பூட்டேன், முப்பாட்டேன், இவங்களுடைய அனுக்கிரகம் வீட்டில் இருக்கிறதுனால குலதெய்வத்துடைய வாசம் இருக்கும். அதுக்கு காக்கா காக்கா வீட்டில் கரையும். வீட்டுக்கு மாடியிலையோ இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்துலேயோ அதோடைய சத்தம் கேட்கும். இப்படி வீட்டை சுற்றி சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேரில் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தெய்வம் இல்லைன்னா எப்படின்னா குடும்பத்தில் சண்டை நடக்கும். வீட்டில் தெய்வம் இல்லை, தெய்வத்தினுடைய வாசம் இல்லை. வாசம்னா என்ன, குடியிருக்குதுன்னு அர்த்தம். அந்த தெய்வத்தினுடைய வாசம் இல்லை அப்படின்னா சண்டை நடக்கும், கூச்சல் குழப்பமாக இருக்கும், மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், கடன் படுவாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சரியா நேயர்களே, அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட நல்ல உறவு இருக்காது. இப்படி ஏதோ ஏட்டிக்கு பூட்டியாக தான் லைஃப் போயிட்டுருக்கும். சரி சார், இப்போ மிதுன ராசிக்கு தெய்வத்தினோட அனுக்கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வம் வீட்டில் இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. இந்த கிரகங்கள் செய்கிறது, கோள்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. கிரகங்கள் கோள்கள் எல்லாம் ஒன்று தான். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதும்பாங்க. தெய்வம் வீட்டில் இருந்துட்டாலே நாளும் பொழுதும் நல்லபடியாக போயிடும். நம்ம எண்ணமும் மனமும் சரியாக போயிடும். மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்போம். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். நம்ம பொது உடைமையாக இருப்போம். தர்மத்தின்படி நடப்போம். எல்லோரும் வேணும்னு நினைப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். இப்படி நினைக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு அடுத்த வருகின்ற காலத்தில் குரு வராரு. தேவகுரு பிரகஸ்பதி வராரு. குரு வர்றது இறைவனே வர்ற மாதிரி தான். 5, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் தான் இறைவனை வழிபடுறாரு. பஞ்சமஸ்தானம், மந்திரஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கிற இடம். அடுத்து 9ஆம் இடம் இஷ்ட தெய்வத்தை குறிக்கிற இடம். 2ஆம் இடம் வீட்டில் இருக்கிற தெய்வத்தை குறிக்கிற இடம். 2ஆம் இடத்துக்கு 8% செவ்வாய் வந்துட்டார். 7ஆம் தேதி வந்துட்டார். 7/4/2025 செவ்வாய் பயிற்சியாக போயிட்டார். செவ்வாய் பயிற்சியாக போனாலுமே சந்திர வீட்டுக்கு தான் போயிருக்கிறாரு. சந்திரமங்கல யோகம் தான். அதுபோக 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு கோணத்தில் சுக்கிரன் புதன் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனுக்கும் ராஜ யோகாதிபதியும் 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல கோணத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஆதிபத்தியத்துக்கு கோணத்தில் சுபகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆதிபத்தியம் வலுப்படையுங்கிறது வேத ஜோதிடத்தில் ஒரு விதி. எந்த வீடாக இருந்தாலும் சரி, 1ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 3ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 4ஆம் வீடாக, எந்த வீடாக இருந்தாலும் சரி, 12 வீடு இருக்குது ஒரு ராசி கட்டத்தில். அந்த ராசி கட்டத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு கோணத்தில் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல சுபகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட வீடு வலுவடையும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வலுவடைகிறாங்க. புதன் 7 மலைக்கு திரும்பிட்டார். உங்கள் ராசிக்கு 1 4 கூடையவன், சுகஸ்தானாதிபதி.
4ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும், வீடை குறிக்கும், மனையை குறிக்கும். ஸோ அவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் வந்துட்டு 4ஆம் இடத்தையே பார்க்குறாரு ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும். அடுத்து சுக்கிரன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு ஏப்ரல் 13ஆம் தேதி, உச்ச வக்கரமாகி அதுலேருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சுக்கிரன் புதனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு 1 4 2 9. சரியா நேர்களே? 1 4 5 12. ஆமாம், 5 12. பூர்வ புண்ணிய சனாபதி, விரைய சனாபதி சுக்கிரன். அது விரைய சனாபதி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் வீட்டுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சுப செலவு பண்ணுவீங்க. ஆனால் 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, பலன்களுக்கு அப்புறம் போவோம். முதல் அமைப்பை சொல்லிடுவோம். அமைப்பு கரெக்டாக இருந்தாலே நல்லது நடக்கும். இதுதான் வேத ஜோதிடத்தில் வந்து வாக்கு, அதான் சத்திய வாக்கும்பாங்க, தெய்வ வாக்கு. கோயிலில் சொன்னால் பூசாரி சொல்வார்ல, கவலைப்படாமல் போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எதுக்கும் கவலைப்படாத, இந்த விபூதியை வாங்கி நெத்தியில் பூசிக்கோ, வீட்டில் இது பொட்டடத்தை வச்சுக்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உனக்கு வர வேண்டியதுவெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு 2 வாரத்தில் சொல்லி முடிச்சிருவார். அது பேர் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் பலன்கள் இருக்கணும். பலன்கள்னு சொல்லி அடிக்கட்டே இருக்கிறது சும்மா உங்களை திருப்திப்படுத்துக்க வேணால் சொல்லலாம். குடும்பத்தில் எப்படி இருக்கும், அண்ணன் தம்பி உறவு இப்படி இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கும், அரசாங்கத்தில் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் வருவார், கையோட பணத்தை கொண்டு வருவார், இதெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம். அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். அமைப்பு ரீதியாக நல்லா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லா நடந்துடும். ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறான்னா நல்லா படிச்சிருவான்னு அர்த்தம். நல்லா படிச்சுட்டானா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறான்னு அர்த்தம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டானா அவனுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் நல்லா கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கை செட்டில் ஆயிரும். ஸோ ஆரம்பம் என்ன, ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, அந்த ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கம் இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி தான் உதாரணத்துக்கு சொன்னேன். கிரக நிலையில் ஒழுங்காக கரெக்டாக இருந்துச்சுன்னா பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். புட்டு புட்டு வச்ச மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2ஆம் இடம் வலுப்புறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்துக்கு வந்து அந்த தெய்வத்தோட வாசம் இருக்குது. ஸோ 2 5 9 அடுத்த 2 காலத்தில் நல்ல நிலைமையில் இருக்குதுங்க. சுக்கிரன் மே 31ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலுமே 5ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஸோ 2 5 9 உங்களுக்கு வருகின்ற காலத்தில் வளமாக இருக்கிறதுனால தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வீட்டில் இருக்குது. அந்த தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. தெய்வ வீட்டில் வாசம் பண்ணுச்சுன்னா நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு சுத்தபத்தமாக இருக்கணும். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக உங்களுக்குன்னு சில நாட்கள் இருக்கும், உங்கள் குலதெய்வத்துக்குன்னு சில நாட்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உள்ள நாட்கள் உங்களுக்கு தான் தெரியும். சில குடும்பத்தில் ஒரு ஆச்சாரம், அனுசாஸ்திரம், அவங்களுடைய குடும்ப போக்குவரத்து, பரிகார வழிபாடு நிறையா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. கலாச்சாரம் வித்தியாசப்படும். இப்போ இந்து மதத்திலே நிறைய பிரிவில் இருக்கிறாங்க, நிறைய சாமியை கும்பிட்றாங்க. அவங்க கலாச்சாரம் வித்தியாசப்படும். அந்த கலாச்சாரத்தின்படி உங்களுக்கு எந்த கிழமை வந்து முக்கியமாக படுதோ, உங்கள் குடும்பத்தில் வச்சுருக்காங்களோ அந்த கிழமை அன்றைக்கி சுத்தமாக இருங்க. பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி ரொம்ப சுத்தமாக இருங்க. இறை வழிபாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஓகே நேர்களே, இப்போ பலனுக்குள்ளே வருவோம். மிதுன ராசிக்காரங்க வீட்டில் தெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கிறதுனால இன்னும் அடுத்த வரை காலம் நல்லாயிருக்கும். கிரக பயிற்சிகளும் நல்லா தான் இருக்குது. குரு ராசிக்கு வருவார். 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். ராகு எதுகள் 3 9ஆம் இடத்துக்கு வராங்க. 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 9ல் ராகு இருக்கிறாரு. தாப்பன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி 9 கூடையவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குரு வீட்டில் குருசாரம் தான் பட்டிருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆதிபதியும் பாக்கியாதிபதியும் சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. சரியா? 4 10 கூடைவன் 7 10 கூடைவன் சாரம் வாங்கியிருக்குது நல்ல அமைப்பு தான். 8 9 கூடைவன் 7 10 கூடைவன் சாரம் வாங்கியிருக்குது நல்ல அமைப்பு தான். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருப்பீங்க. சொந்த பந்தம், நட்பு, ஒரு இன்டகிரேஷன், ஒற்றுமையாக இருக்கிறது எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் பல புதுமைகளாக செய்வீங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். தொழில் நல்லபடியாக அமையும். உங்கள் திறமைக்கு ஏற்ற தொழில் நல்லா இருக்கும். தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்கள் திறமை நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு பேச்சாக பேசுவீங்க. சகல காரியம் வசப்படும். எதையுமே சாதிப்பீங்க. வக்கீல் தொழில் பார்க்குறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, டீச்சர் ஒர்க் பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஐடி வேலையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சயின்ஸு மேக்ஸு இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்க, சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களாம் நல்ல விதமான புதுமைகளை பண்ணுவீங்க. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அடுத்த சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அவர் சுய நட்சத்திரத்துக்கு போகிறது தொழில், விவசாய தொழில், வேளாண்மை, தோட்டம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீனம் ஒரு நீர் ராசி. அங்கே வந்து நீர் கிரகம் சுக்கிரன் இருக்கிறார் மே 31ஆம் தேதி வரைக்கும். ஸோ சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல நீர் ராசியில் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான நீர்கள்லாம் கிடைக்கும். நல்லபடியாக இருக்கும் விவசாயம். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா தான் இருக்கும். மழை நல்லா பெய்யும். வசு தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் தண்ணி பிரச்சனை யாருக்குமே இருக்காது. கூடுதலாக பார்த்தோம்னா வந்து
கட்டடக்கலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கட்டடக்கலையில் தொழில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க, டிசைன் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். சித்திரக்கலைகள், சிற்பக்கலைகளுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வானசாஸ்திரம், வேத ஜோதிடம், சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும். தர்க்கவாதம், பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாள்கள் அமைவாங்க. இது நல்ல ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வேலையில் வந்து விசுவாசம் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஓனருக்கோ ஒரு முதலீட்டாருக்கோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இனிமேல் அவங்க வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அல்லவா, அங்கே வந்து சனி பகவான் வேலைக்கார கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால தொழில் முனைவோர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க விசுவாசமாக இருப்பாங்க. நல்ல ப்ரொடக்ஷனை கொடுப்பாங்க. லாபம் அதிகமாக இருக்கும். அதுபோக 10ஆம் இடத்துல கிரகங்கள் சுக்கிரன் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேலே 7 நாளைக்கு திரும்பினால நினைத்தக்காரன் கை கொடுக்கும். எப்பொழுதும் மனதில் வந்து பல திட்டங்களும் ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் செய்வார் அவர். அனைத்துக்கும் ஆசைப்படு ராஜகுமாரன் சொன்ன போது எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க. அது வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும். ஆனால் ஆசைப்படுறதுனால அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு லெவலுக்கு போவீங்க. மனிதன் வந்து விருப்பப்படணும். ஆசைங்கிறது வேறு, விருப்பங்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நோக்கம் ஒன்றா தான் இருக்கும். நிறைவேற்றுறதா நோக்கமாக இருக்கும். ஆசையாக இருந்தாலும் சரி, விருப்பமாக இருந்தாலும் சரி, நிறைவேற்றுறதா நோக்கமாக இருக்கும். பட்டு வந்து அதுக்கு வந்து இப்போ காலம் கணியும். அதாவது நீங்கள் வந்து சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு இந்த காலத்தில் நிறைய நினைப்பீங்க. அதுக்கு வேண்டிய முயற்சியிலே வேகமாக இறங்குவீங்க. துரித முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துக்கு சுபத் பார்வை தொடர்ந்து இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி படித்து முடிச்சுட்டு வெளிநாடு வெளி மாநிலத்துக்கும் போவீங்க. ஏன்னா வந்து 12 குடைவனம் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உயர்கல்வி படித்த மாணவர்கள் அயல் தேசத்துக்கு போகிறதுக்கு, அயல் நாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த குடும்பத்தில் தெய்வத்தினுடைய அந்த நடமாட்டம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. அதை ரிட்டைன் பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் அந்த தெய்வத்துடைய அனுக்கிரம், அந்த தெய்வத்துடைய வாசம் பண்ணுறதை ரீட்டைன் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே எங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம ரீட்டைன் ஆகணும். நிற்கிறது முக்கியம் கிடையாது. இன்னும் இடத்துல நிலைக்கணும். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்யணும். பூஜை புனஸ்காரம், கோயிலுக்கு போகிறது, நல்ல காரியங்களை பண்ணுறது, இதெல்லாம் அப்படியே செய்யணும். சில கடமைகளை செய்யணும் கரெக்டாக. நம்ம சிராத்தங்கள் அப்படிம்பாங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு பிதர்களுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தோட அனுக்கிரம் கிடைக்கும். இஷ்ட தெய்வம், உங்களுக்குன்னு இஷ்ட தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வத்தை செய்கிறோம்னா வீட்டுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, கோயிலில் சாமி கும்பிடுங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, இல்லை வீட்டில் அந்த தெய்வத்தை வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். காவல் தெய்வம் ஊரில் இருக்கும். நம்ம தெருவுலையோ இல்லைனா ஊருக்குள்ளேயோ ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு திருப்பணி எடுப்பாங்க. குடமுழுக்கு நடக்கும், இல்லைனா கொடை நடக்கும், திருவிழா நடக்கும். அதில் வந்து கலந்துக்கோங்க. அன்னதானம் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு சில கைங்கரியங்கள் பண்ணிங்கன்னா அந்த காவல் தெய்வம் உங்களை விட்டு போகாது. சரியா நேர்களே? ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு வந்து 3 தெய்வங்கள் முக்கியமாக இருக்குது. முக்கணி, முப்பாலா, முத்தமிழ் சொன்ன மாதிரி 3 தெய்வங்கள்: குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நேரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்க வரும் தெய்வங்களாக இருக்கும். சரி, இதனால் என்ன சார் இப்போ பலன்கள் கூடுதலாக இருக்குது அப்படின்னா, வண்டி வாகன யோகம் இருக்கும். வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லபடியாக அதை பயிற்சி செஞ்சுக்கோங்க. நிலப்பணங்கள்லாம் சேரும். இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. செவ்வாய் ஒரு பூமிகாரகன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சுடு சொல்லாதீங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. மற்றபடி வீடு, மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஓரளவு சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மணி வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா மணி வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவரோட உதவி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. மாடல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிறருக்கு மாடலாக இருப்பீங்க. சில பேருக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லுவீங்க. முன்மாதிரியாக இருப்பீங்க. உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபோக பப்ளிக் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு நிறுவனத்தில் பெரிய ஆளாக இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிங் மேக்கராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேர் வந்து பிரசித்தி பெறும். இந்த காலகட்டத்தில் பாப்புலாரிட்டி இருக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும். அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்கும். சரியா? அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பு வர நேரத்தில் நம்ம வந்து நம்மளை செதுக்கணும், ஷார்ப்பாகணும்.
எப்படி பென்சிலை வந்து ஷார்ப்பானால் தான் கூர்மையாக எழுதும், அதுபோல் நம்ம ஷார்ப்பாக்கணும், செதுக்கிக்கிட்டே இருக்கணும். சும்மா அந்த ஜோசிய பழம் காட்டும், யூடியூப்பில் காட்டும், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போய்கிட்டே இருக்கக்கூடாது. சில நேரங்கள் வரும்போது நம்ம மெனக்கட்டு நம்ம அன்றாட செய்கிற காரியங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும். சரியா செஞ்சால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா நேர்களே, அதனால் நீங்கள் உங்களே செதுக்குங்க, ஷார்ப்பாக்கினீங்கன்னா ஈட்டி முனை மாதிரி கூர்மையாயிருவீங்க. அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அந்த பப்ளிசிட்டி கிடைக்கும், அரசாங்க வெகுமதி கிடைக்கும், அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். சூரியன் அருமையான இடத்துக்கு வராரு. சித்திரை 1ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து மிக அருமையான பலன்கள்லாம் கொடுப்பாரு. நான் சூரிய பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா நேர்களே, ஸோ இந்த ராஜ கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. சூரியன், குரு இந்த 2 ராஜகிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சாலுமே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நேர்வழி இழந்து தான் இருக்கிறாரு. செவ்வாய் நேர்வழி இழக்கிறது ஒரு வைக்கு நல்லதான். 6 கூடையவன், கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர். 6க்கு 9ஆம் இடத்துல நீசம் அடைகிறது ஓரளவு 50% நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் வலு இழக்கிறாரு. அதனால் கடன் கப்பெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எதிர்த்து இருந்தவங்க, உங்களுக்கு ஆகாத வேலையை பார்த்தவங்க, குடைச்சலை கொடுத்தவங்க, உங்களை போட்டு கொடுத்தவங்க, உங்கள்கிட்ட வம்பிழுத்தவங்க, வேலை பார்க்குற இடத்துல மன உளைச்சலுக்கு ஆளாக்கினவங்க, இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் வந்து எடுபடாது. அவங்களுடைய செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்காது. உங்களை பற்றி என்ன சொன்னாலும் எடுபடாது. அந்த நிலைமைலாம் இனிமேல் வரும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் சித்திரை மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து நல்லதொரு காரியங்களாக பண்ணுவீங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. கண்டிதை படித்தால் பண்டிதன் ஆகலாம்னு சொல்ல மாதிரி நிறைய இடத்துக்கு போவீங்க. வெகுஜன தொடர்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அயல் தேசம், அயல் நாட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு லாங் டூர் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் சார்பாக அந்த டூர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும். சரியா நேர்களே, இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு வருது. எதனால் சார் வருதுன்னா, அந்த தெய்வங்கள் வீட்டில் வாசம் பண்ணுறதுனால அனைத்து வசப்படும். அதுபோது வீடு கட்டுற வேலையில் இருக்கிறவங்களெல்லாம் மலைமலையாக முடியும். சரியா நேர்களே, வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலகட்டத்தில் கட்ட ஆரம்பிங்க. அதுக்கு வேண்டிய பணம், லோன்லாம் வரும். தாயாரோட உடல்நலம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஜாக்பேட் அடிக்க வைப்பார். ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு 2, 9, 11ஆம் இடங்கள், 5ஆம் இடத்தையும் சேர்த்துக்கலாம். 2, 5, 9, 11ஆம் இடம் வலுத்து இந்நேரம் சனி பகவான் 10ஆம் இடத்துல சுயசாரத்துக்கு போகிறதுனால ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தகுதிக்கு மீறிய பதவி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு சம்பள உயர்வு கூடுதலாக இருக்கும். டபுள் போனஸ் சொல்லும் போது 2 மடங்கு 3 மடங்கு கூடும். ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் வந்து 10% தான் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஏப்ரல் மாதம் இன்க்ரிமெண்ட் போடும்போது 10% போடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. கம்பெனியில் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். நல்ல பேர் எடுத்து உங்களுக்கு சம்பளத்தை வந்து இன்க்ரிமெண்ட்லாம் அதிகமாக போடுவாங்க. தகப்பனோட இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்கள் பார்த்தீங்களா, தந்தைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். தெய்வத்தின் அருள் இருக்கும். வந்துருச்சு பார்த்தீங்களா. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. தெய்வத்தை வந்து விட்டு வெளியே விடாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அப்படியே நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சில சினிமா படத்தில் காட்டுவாங்க, தெய்வம் வந்துடும், அதை அப்படியே தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அம்மன் படத்தில் அது நடக்கும். அம்மன் படத்தில் கதையோட ஆரம்பமே இப்படித்தான். பழைய படம் அம்மன் ஒரு படம் வந்தது 90s. அந்த படத்தினுடைய கதை அதான். அந்த அம்மன் வந்து ஊரை காக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில காரியங்களில் நம்ம செய்யணும். இது ஒரு அமானுஷ்ய சக்தியாக கூட இருக்கலாம். கேட்குறதுக்கு வந்து வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் உண்மை தான், நடக்கணும். சரியா நேர்களே, நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம செய்கிற காரியங்களை மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி சில காரியங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும். அனுக்கிரகம் கிடைக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணம் நல்லபடியாக செய்யலாம். கண்ணை மூடிட்டு திருமண வேலையெல்லாம் செய்யுங்க, மலமலன்னு முடியும். திருமண யோகம் கூடி வரும். நண்பர்களால் ஏற்கனவே சொல்லிட்டேன். சொத்து பத்துக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தகப்பனோட சொத்து பத்துக்கெல்லாம் இனிமேல் சாட்டு விட்டாயிரும். 9ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் போயிட்டார். ராகு 9ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால தகப்பன வழி சொத்து பத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் நல்லாயிருக்கும். அதில் உள்ள வம்பு வழக்கெல்லாம் சரியாகி உங்கள் பக்கம் அது நல்லபடியாக கைக்கு வரும். வாக்கு வன்மை நல்லாயிருக்கும். வாக்கு பேசி பிழைக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். பின்னணி பாடகர்கள், திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, டப்பிங் ஊரில் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலையில் இருக்கிறவங்க, வக்கீல் வேலையில் இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் வந்து பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே
இனிமேல் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இந்த காலத்தில் நீங்கள் ஜெயிக்கும் காலமாக இருக்கும். எந்த காலமே இந்த காலம் உங்களுக்கு வந்து வெற்றி வாகை சூடுற காலமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நல்லா படிக்கலாம். சரியா, நல்லா படிப்பீங்க, நல்ல விதமாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வருகிற தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதத்துக்கு பின்னாடி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விஸ்வாவசு வருடம், இந்த குரோதி முடிஞ்சு விஸ்வாவசு வருடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த 2 காலத்தில் பெரிய ஒரு உச்சத்தை தொடுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர வீட்டில் குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால கலைத்துறை நல்லாயிருக்கும். புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலன்னு முடியும். சரியா நேரில் கலை, திரைப்படம், ஓவியம், ஆடல், பாடல் இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. விரைய செலவு ரொம்ப குறையும். சரியா, பணம் வரவு அதிகமாக இருக்கும். அதனால் சேமிப்பு அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சில நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிதாக நண்பர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கை பழங்குங்க. கூடா நட்பு கேட முடியும். யார்கிட்டையும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துடாதீங்க, உங்களுடைய பயோடேட்டா கொடுத்துடாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையும் சீக்கிரமாக கம்யூனிகேட் ஆகாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரும். ஆன்லைனில் சில பிரச்சனைகள் வரும். ஆன்லைனில் வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ரகசியத்தை, தனிப்பட்ட ரகசியம், உங்கள் குடும்ப விஷயம், பர்சனல் மேட்டரில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. சரியா, அதுபோல் கணவன் மனைவி விஷயத்தில் 3வது ஆளை உள்ளே விடாதீங்க. குடும்ப உறுப்பினர் பிரச்சனை இல்லை, வேறு ஆள், வெளியாளில் உள்ள நுழைய விடாதீங்க. குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதே மாதிரி ரத்த பந்தம், சொந்த பந்த விஷயத்தில், உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் புரிதலோடு போங்க. சரியா, குறிப்பாக சகோதர விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போங்க, நல்ல உடல் இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சகோதரகாரகன் வந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துட்டோம்னா தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து வருகிறது ஒரு முக்கியமான அமைப்பு. தமிழ் புத்தாண்டு என்ன சார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3 கூடையவன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமடைகிறது தான். நல்ல அமைப்பு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொழுங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போவீங்க. அண்டை மாநிலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். 3 கூடையவன் வந்து 11ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறது மிகச்சிறப்பு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3க்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை மாதம் சூரியன் உச்சமடைகிறது தான் வந்து தமிழ் புத்தாண்டு. சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் உதயமாவார், மேசத்தில் உச்சமடைவார். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மேசம் காலப்புருஷ சக்கரத்தின் முதல் இடம். அதில் வந்து சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சயின்ஸ் படி பார்த்தோம்னா பூமி வந்து சூரியன் கிட்ட போயிடும், அவ்வளோதான். சுற்றுவட்ட பாதையில் அது வந்து சூரியன் கிட்ட அருகாமல் போகும். கொஞ்சம் அதோட சுற்றுவட்ட பாதையில் சூரியன் கிட்ட க்ளோஸாக போகும்போது தான் பூமிக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் இருக்குது. அதனால தான் நமக்கு சித்திரை வைகாசி மாதம் வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குது, கோடை காலங்கிறோம். அந்நேரம் வந்து சூரியன் உச்சமடைவார். சரியா, நம்ம ஃபீல் பண்ணுற பொறுத்து தான் அதோட இது இருக்கும். ஓகே நேரில் வழிபாடு, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடுங்க. சரியா, புதன் உங்கள் ராசிநாதன். வீட்டில் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் அடிக்கிறத வைங்க. அது மாதிரி படையில் வைக்கும்போது பாசிப்பருப்பை படையில் வைங்க. கோயிலுக்கு எது நைவேத்தியம் பண்ணாலும் பாசிப்பருப்பை கொடுங்க, சுண்டல் பண்ணலாம். சரியா, இதை பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண் பார்வை இழந்தவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அதுபோக வந்து பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. பாசி பயிறு அதோட சாதத்தை பிசைஞ்சு கொஞ்சம் இனிப்பு கொடுத்து செய்யுங்க. ஏன்னா இனிப்பில் சுக்கிரன் இருக்கிறாரு, பாசிப்பயிரில் புதன் இருக்கிறாரு, அரிசியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 பேருமே மிதுன ராசிக்கு நல்ல கிரகங்கள். சரியா நேர்களே, ஸோ சாதத்தில், பாசிப்பருப்பு சாதத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு பசுமாட்டு கொடுங்க. சரியா, சுடு சாதமாக கொடுக்கணும், பழைய சாதத்தை கொடுத்துடக்கூடாது. சுடு சாதத்தை எடுத்து பாசிப்பருப்பு சுடு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சமையல் பண்ணிடலாம். குக்கரில் போட்டிங்கனாலே அது வந்துடும், மிக்ஸ் ஆகி வந்துடும். பருப்பையும் அரிசியும் போட்டாலே பாயில் ஆகி வந்துடும். அதில் கொஞ்சம் வெள்ளைக்கட்டையை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பசுமாட்டுக்கு பச்சை வாழை இலையில் கொடுங்க. வாழை இலை கிடைக்கலன்னா மற்ற ஆமணக்கு இலை, மற்ற நிறைய இலை இருக்கும், அந்த இலையில் வச்சு கொடுங்க. ஏன்னா இலை வந்து புதன், பச்சை கலராக இருக்கிறது ஃபுல்லாக புதன் தான். சில காரியங்களில் சூட்சும வலுவோடு செய்யணும். செஞ்சால் தான் வந்து அதோட பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். மிதுனராசினியர்களுக்கு வந்து எப்பயுமே நல்ல செய்கிற கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 3 பேருமே ஆர்டர் படி நல்லா செய்வாங்க, நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அந்த கிரகங்களை நல்லா பிடிச்சிக்கோங்க நீங்கள். சரியா, குரு நல்ல கிரகம் தான், இருந்தாலும் அவர் மாரக கேந்திர பாதகாதிபதியாக வருவார். சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாரி விடுவார். ஆனால் சந்திரன் அப்படி செய்ய மாட்டார். சந்திரன் வந்து புதனுடைய தாய். ஒரு தாய் வந்து தான் குழந்தைக்கு வந்து துரோகம் நினைக்க மாட்டா. புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, ஆனால் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். ஸோ சந்திரன் வந்து மிதுன ராசிக்காரங்க எப்போ தன்னை வழிபடுவாங்க, எப்போ நம்மளை வந்து நம்மள்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கிறார் சந்திரன். சந்திரன் வந்து சக்தியோட அம்சம். அதனால தான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்குது. அம்மன் கோயிலில் வந்து விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான், அந்த தெய்வத்தினுடைய வாசம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து
வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சந்திரன் மாதுர்காரகன், பெண்களை குறிக்கிற கிரகம், குறிப்பாக தாய் சாணத்தில் இருக்கிற கிரகம். பெண்கள் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிரும். குடும்பத்தில் வந்து பெண்கள் தான் மாடல். ஆண்கள் வந்து வெளி உலகத்துக்கும் மற்ற இடத்துக்கும் ஆண்கள் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வந்தாலுமே பெண்கள் குடும்பத்தின் குத்து விளக்கு. பெண்களை தான் குத்து விளக்குன்னு இருக்காங்க, ஆண்களை சொல்லலை. சரியா? அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் முன்மாதிரியாக இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் நல்லபடியாக வந்துடும். சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன அந்த வழிபாடு இதெல்லாம் பரிகாரம் கிடையாது, அன்றாட செய்கிறது தான். இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்த வருகின்ற காலங்கள் வசந்த காலமாக இருக்கும். சுக்கிரன் அருளும் புதனுடைய அருளும் சந்திரனுடைய அருளும் கிடைக்கும். புதன் பெருமாளுடைய அம்சம், சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், சந்திரன் சக்தியோட அம்சம். ஸோ இந்த 3 தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு வேறு ராசியில் உட்காராரு, ஆன்மீக கிரகம் வர்றாரு. குரு வந்துட்டாலே அனைத்து வசப்படும். வீடு சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். குரு வந்து ஒரு ஆசான், ஆன்மீக குரு, ஞான குரு. பிரகஸ்பதி ராசிக்கு வர்றதுனால மிதுன ராசி வந்து பரிசுத்தமாக ஆகுது. தெய்வத்தினுடைய கலாச்சாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அடுத்த வாய்ப்பு நிறையா இருக்குது. அது நல்ல விதியாக பயன்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பலன்கள். அடுத்த வருகின்ற காலத்தில் தசாபுத்தி பலன்கள் சொல்கிறேன். நிறைய நேரில் கேட்டாங்க. நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்கிறேன். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் வாங்க. திருவாதிரைக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வராரு, ஒரு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. புனர்பூசத்துக்கும் நல்லாயிருக்கும். குரு வந்து புதன் விட்டு தான் வராரு. மிருகசீரிஷம் செவ்வாய் வந்து இப்போ கொஞ்சம் நீச நிலையில் இருக்கிறாரு. கொஞ்சம் நாளாகணும். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்படாமல் இருங்க. நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் வேணால் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். நான் நட்சத்திரத்துக்கு @% எப்படி இருக்குது, 3 நட்சத்திரத்துக்குமே அந்த நட்சத்திரத்தினர்கள் ராசிக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அதை தனிப்பட்ட முறையில் போடுறேன். தசாபுத்தியும் போடுறேன். நான் உங்களுக்கு ராகு திசையிலேருந்து போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு இப்படி ஒரு ஆர்டரில் போடுறேன். ஏன்னா அந்த தசாநாதர்கள் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதுபோக நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லணும். சரியா நேர்களே? அதை கண்டிப்பாக செய்வேன். ஏற்கனவே பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். மிதுன ராசிக்கு தசாபத்தி பலன்களாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இந்த கோச்சார பலன்களை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு போக மாட்டேன். சில பேர் இந்த கோச்சார பலன்கள் சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய நடக்குது. யாரையும் நான் குறை சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு தம்மையில் கவர்ச்சியாக போட்டுக்கிட்டு கிரகத்தை பற்றி பேச மாட்டாங்க, சஞ்சாரத்தை பற்றி பேச மாட்டாங்க, அந்த டேட்டை கூட சொல்ல மாட்டாங்க. இந்த கிரகம் என்றைக்கு பயிற்சியாதான் டேட்டு, புள்ளிவாரம் எதுவுமே இருக்காது. புள்ளிவாரம் இல்லாமல் குடும்ப கதையை பேசுவாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உங்கள் மருமகளுக்கு ஒத்துக்கிருச்சா, இப்படி குடும்ப கதையை பேசிட்டுலாம் வீடியோ போடுறாங்க. அதுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஜோதிடத்தில் பலன் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. சரியான இல்லை? வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாடு வேறு, அரிச்சுவடி வேறு. இதன்படி தான் பலன் சொல்லணும். வேத ஜோதிடம் வந்து அறிவியல் அண்டு மேக்ஸ் தான். அறிவியல் அண்டு கணிதம், கிரகங்களுடைய சஞ்சாரம், அதனுடைய ஒளி பிரதிபலிப்பு, அட்ராக்ஷன் அண்டு இமுலுன்ஷன், அதாவது என்ன, லைட் அண்டு அட்ராக்ஷன், ஒளி அண்டு ஈர்ப்பு. இதன் தத்துவத்தின்படி தான் கிரகங்கள் இயங்குகின்றன, பலனை கொடுக்குது. இந்த வாய்ப்பாடை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன்கள் சொல்லணும். ஆன்மீகங்கிறது வந்து அதோடைய துணை அமைப்பு. ஆன்மீகம் இல்லைன்னா இங்கே வந்து எதுவும் பதப்படுத்த முடியாது. சரியான நேரத்தில் ஆன்மீகம் வந்து இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீகம்னு ஒன்று இருக்க போய் தான் நம்ம வந்து அனைத்து நமக்கு வசப்படும். இல்லைன்னா கிரகங்களை பற்றி நம்ம பேசலாம், வைக்கலாம். அதை வந்து நம்ம வந்து அதோடு சேர்ந்து வாழ முடியாது. ஆன்மீகம் எதுக்கு சார் சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனாக இருக்கணும்னா, பதப்பட்டு இருக்கணும்னா ஆன்மீகம் இருக்கணும். அதுக்கு தான் வீட்டில் வந்து சாமி படத்தை வச்சுருக்கிறாங்க, பூஜை ரூம் வச்சுருக்கிறாங்க. அவன் வந்து ஒரு நெறியோடு வாழணும். நெறிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தை காட்டிலே நெறிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்கிறத காட்டிலே நெறியோட வாழு. அதைத்தான் கற்பு நெறி அப்படின்னு இருக்கான். கற்பு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ முக்கியமோ அதைத்தான் நெறின்னு இருக்கான். கற்பு நெறி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். அது மாதிரி ஒரு மனிதன் நெறி கெட்டு வாழக்கூடாது, நெறியோடு வாழணும். அதுக்காக தான் ஆன்மீக வழிபாடு தெய்வத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. வேத ஜோதிடத்துக்கும் அது பக்க துணையாக இருக்குது. வேத ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதை வச்சு சார்ந்ததை போனால் தான் அந்த ஜோதிடத்தோட மதிப்பையே நமக்கு இருக்க முடியும். அந்த வேத ஜோதிட மகிமையை வந்து நம்ம வரணும்னா ஆன்மீகத்தோடு தான் போக முடியும். பலன்கள் அப்போ தான் நிற்கும். சரியா நேர்களே? அதுக்காக தான் ஆன்மீகம் கொண்டு வந்தது. இன்றைக்கி அதெல்லாம் வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப்பில் நான் நிறைய இது கேட்பேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். நான் வேத ஜோதிடத்தை வந்து யாருமே அதவா சொல்கிறது கிடையாது. ஒரு மாயை வித்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு மாயக்கதை, என்ன சொல்கிறது, ஒரு மந்திர கதை மாதிரி, பேய் கதை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதுவும் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லோரும் வந்து எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை தான் பார்க்குறாங்க. நல்ல படத்தை பார்க்கறதுக்காட்டில் சில பேருக்கு இந்த த்ரில்லர் படத்தை பிடிக்கும். இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் த்ரில்லரு, அது மாதிரி படத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அதில் சுவாரஸ்யமாக இருக்கும். அது கடைசியில் வந்து சப்புன்னு போயிடும்.
இதுவான ஈஸியாக முடிச்சுடுவாங்க. ஆனால் வந்து அந்த படம் வந்து ஃப்ளோ வந்து என்ன ஆகும்னா அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. எல்லா கிரைம் படமும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கிரைம் புக்ஸை படிக்கிறவங்க கடைசி பக்கத்தை படிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதில் ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க. அது வந்து அந்நேரத்துக்கு மட்டும் நல்லாயிருக்கும். சரியா? அதுக்கு பிறகு அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஒரு கிரைம் படம் பார்த்துட்டு வந்தவங்க அந்த படத்தை பற்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நல்ல படம் பார்த்தவங்க வந்து அந்த படத்தை திருப்பி பார்ப்பாங்க. படம் நல்லாயிருக்கும், பாடல்கள் நல்லாயிருக்கும், மனதில் நிற்கும். இன்றைக்குமே பழைய சிவாஜி படம் எத்தனையோ படங்களும் காலத்தை தாண்டி நிற்கிது. ஏன்னா அந்த படம் அப்படியே சாகா வரம் பெற்றது. அது மாதிரி தான் வேத ஜோதிட வந்து சாகா வரம் பெற்றது. நான் உதாரணத்துக்கு தான் கம்பேர் பண்ணுறேன் நான். சரியா? நேரில் தவறாக எடுத்துக்காதீங்க. என்னடா ஜோதிடத்தை கொண்டு போய் திரைப்படத்தில் கம்பேர் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியணும். அதுக்கு தான் சொல்கிறேன். வேத ஜோதிடம் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் வந்து அதை வந்து கொண்டு போகணும். சரியா நேயர்களே? எதுக்கு சொல்ல வரேன்னா, வேத ஜோதிடத்தை வந்து அந்த அடிச்சுவடிப்படி வாய்ப்பாட்டின்படி சொல்லணும். அதுக்கு நிறைய கணக்கு இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து அந்த இது மாறாமல் தான் சொல்லுவேன். கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவோம் நம்ம. இருந்தாலும் சில நேரத்தில் நானும் கொஞ்சம் கமர்ஷியலாக சில விஷயங்களை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும். சரியா? உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசியை சுற்றி என்ன நடக்குது, கிரக நிலை எப்படி இருக்குது, சாதக பாதங்கள் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை இத்தோட நிறைவு பண்ணுறேன். தெய்வத்துடைய வாசம் வீட்டில் இருக்குது. அதை வசப்படுத்திக்கோங்க. வாசத்தை வந்து வசப்படுத்திக்கோங்க. அனைத்தும் நலப்படும். எல்லாம் வல்ல இறைவன் திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வளங்கள் நிலைகளையும் கொடுப்பார். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்கள் நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.